ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம சோழன் இருந்துட்டு அண்ணன் உன் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஜோசியக்காரங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. 4 பேரும் 4 விதமாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் எல்லாரும் ஒரே மாதிரி சொன்னாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறத மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இவருக்கு பொண்ணு எந்த சைடு இருந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் வடக்கு சைடு இருந்து தான் அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா அதுவும் ரெட்டை குழந்தையா பெண் குழந்தை தான் பிறக்க போகுது அப்படின்ற வரைக்கும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சேரன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம சந்தையாக இருந்துட்டு சேரனை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அங்கே வானதியோட அண்ணன் உட்காந்துட்ருக்காரு. அவர் இருந்துட்டு என்ன இந்த பொண்ணு அடிக்கடிக்கு அந்த கொலைகாரன் வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வருது, இந்த பொண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தையை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா ஜோசியக்காரங்க வெளியே கிளம்புனதுக்கப்புறமா சந்தையாக உள்ளே வராங்க. வடக்குன்னு சொன்னாங்களே, ஒருவேளை இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சேரன் இருந்துட்டு சோழா என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாதா, அது ரொம்ப நல்ல பொண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நல்ல பொண்ணாக இருக்காங்காட்டி தான் என் அண்ணனுக்கு பேசி முடிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிடுறாரு. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது வெயிட் பண்ணி